Hi everyone, welcome to டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல நம்ம தொடர்ந்து நிறைய ஹிந்தி லேர்னிங் வீடியோஸ் பார்க்குறோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான். ரொம்ப கம்மியான வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ ஈஸியா ஹிந்தி பேசலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நாம எல்லாருமே ஜென்ரலா யோசிக்கிறது என்னன்னா, ஒரு புது லாங்குவேஜ் ஹிந்தி மாதிரியான ஒரு புது லாங்குவேஜ் கத்துக்கும்போது எவ்வளோ ஈஸியா கத்துக்க முடியும், எவ்வளோ டக்குன்னு பேச முடியும் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, சின்ன சின்ன சென்டென்சஸ், சின்ன சின்ன வாக்கியங்கள் நம்ம பேச ஆரம்பிக்கணும். அப்புறமே நம்ம டெவலப் பண்ணி பெரிய சென்டென்சஸ் ஈஸியா பேசிறலாம். ஸோ அப்படி ஒரு ஈஸியான ட்ரிக் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஒரு 3, 4 வேர்ட்ஸ் கத்துக்கிட்டு, அதுல எப்படி சென்டென்ஸ் நம்ம ஃபார்ம் பண்றது, அதுவும் ஒரே மாதிரி பேட்டர்ன்ல எப்படி ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவ நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரே பேட்டர்ன்ல ஈஸியா எப்படி பேசுறதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிரும். இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அண்ட் நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, சில வார்த்தைகள் இந்த 3 வார்த்தைகள் மட்டும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்க போறோம். அது என்னென்ன அப்படின்னா, "க்யா", "कैसे", "कब". "க்யா" அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன, வாட் அப்படின்னு கேட்கிறது. "कैसे" அப்படிங்கிறது எப்படி, ஹவ் அப்படின்னு கேட்கிறது. "கப்" அப்படிங்கிறது வென், எப்பொழுது அப்படின்னு சொல்லி கேட்கிறது. நம்ம ஆல்ரெடி நெறைய கொஸ்டின் வேர்ட்ஸ் படிச்சிருப்போம். பட் இந்த வீடியோல இந்த 3 வார்த்தைய மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அத வச்சு நம்ம நெறைய சென்டென்சஸ் மேக் பண்ண போறோம். "க்யா", "कैसे", "कब" இந்த 3 வார்த்தை தான். கொஞ்சம் கொஞ்சமா படிச்சா நம்ம பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்றனால இந்த மாரி பண்றோம். இப்போ சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. வாட் டு டூ, என்ன செய்றது அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? இதுக்கு "க்யா கரும்" அப்படின்னு கேட்கணும். பாருங்க, "க்யா" அப்படிங்கிற வார்த்தைய நம்ம ஞாபகம் வச்சிருந்தோம். கர் அப்படிங்கிறது செய்வது அப்படிங்கிற ஒரு வேர்ப குறிக்கும். இங்க எல்லாத்துலயும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற எல்லா சென்டென்ஸ்லயும் இந்த சவுண்ட் ஆட் பண்ணிக்கணும். "க்யா கரும்". நான் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கப்போ பாருங்க, கரூன் அப்படின்னு எழுதியிருக்கேன். அந்த என் சைலன்ட். ஸோ "க்யா கரும்" அப்படின்னு சொல்லணும். இது நமக்கு அடிக்கடி யூஸ் ஆகக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். நான் என்ன செய்றது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, "मैं क्या करूँ" அப்படின்னு கேட்கலாம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. "கேன் ஐ டூ", நான் செய்யட்டுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி நேரத்துல "क्या मैं करूँ" அப்படின்னு சொல்லி கேட்கலாம். "क्या" அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது "मैं" அப்படின்ற ஒரு வார்த்தைய மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, "मैं" அப்படிங்கிறது நான், அப்புறம் "करूँ" அப்படிங்கிறத நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்போ எவ்ளோ சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. "क्या करूँ" அப்டின்னா, என்ன செய்றது அப்படின்னு அர்த்தம். "क्या मैं करूँ" அப்படின்னு கேட்டா, நான் செய்யட்டுமா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. "ஹவ் டு டூ", எப்படி செய்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "कैसे करूँ" அப்படின்னு கேட்கணும். "कैसे करूँ", "कैसेங்கிறதுக்கு அர்த்தம் எப்படி, இந்த வார்த்தைய நம்ம ஸ்டார்ட்டிங்லயே ஞாபகம் வச்சிருந்தோம். அப்புறம் கர்ங்கிறது வெர்ப், அது கூட ஊன் சவுண்ட் சேர்த்திருக்கோம். "कैसे करूँ". நெக்ஸ்ட் ஒன் வென் டு டூ, எப்ப செய்யணும் அப்படின்னு கேட்கறதுக்கு கப் கரும் அப்படின்னு சொல்லணும். கப் அப்படிங்கிற வார்த்தையை இப்ப ஞாபகம் வச்சிருந்தோம். அதுக்கு அர்த்தம் எப்போ அப்படின்னு சொல்லலாம். கரும் அப்படிங்கிறது நம்ம இந்த வேர்ப் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இது எல்லாமே நீங்க ஒரு பர்சன் கிட்ட டைரக்டா பேசும்போது உங்களுக்காக பேசுற மாதிரி தான் வரும். ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு வேலை சொல்றாரு அப்படின்னா, எப்ப செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்கள பத்தி கேட்குறீங்க. உங்கள பத்தியும் அந்த வேலைய ரிலேட் பண்ணியும் கேட்குறீங்க. ஸோ, கப் கரும் அப்படின்னு நீங்க உங்களுக்காக கேட்குறீங்க. ஓகேங்களா? அடுத்த செட் ஆஃப் சென்டென்சஸ் பாருங்க. அங்க கர் அப்படிங்கிற வேர்ப் வச்சு படிச்சோம். இங்க கஹ் அப்படிங்கிற வேர்ப் வச்சு படிக்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. வாட் டு சே, என்ன சொல்றது அப்படின்னு கேட்கறதுக்கு, கியா கஹூம் அப்படின்னு கேட்கலாம். கியா கஹூம். கியா அப்படிங்கிற வார்த்தைய நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம். கஹ் அப்படிங்கிறது சொல்றது. ஓகேங்களா? அதோட சேர்த்து நம்ம சவுண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். கியா கஹூம் அப்படின்னா, நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு அர்த்தம். இங்க நீங்க நான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, " मैं क्या कहूँ" அப்படின்னு சொல்லணும். இல்ல வெறுமனே "क्या कहूँ" அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் ஒன் வென் டு சே, எப்போ சொல்றது அப்படின்னு கேட்கறதுக்கு, கப் கஹூம். கப் கஹூம். அடுத்தது ஹவ் டு சே, எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, कैसे कहूँ. कैसे कहूँ.
ஸோ இதெல்லாம் நம்ம பேச்சு வழக்குல ஜென்ரலா யூஸ் பண்ணக்கூடியது. இத நான் எப்படிப்பா சொல்லுவேன்? நீ சொல்லு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? "मैं कैसे कहूँ?" அப்படின்னு கேட்கலாம். நான் எப்படி சொல்றது? அப்படின்னு சொல்றதுக்கு. நெக்ஸ்ட் செட் பாருங்க. இங்க வந்து கோ போகிறது அப்படிங்கிற வெர்ப்க்கான ஹிந்தி வேர்ட் வந்து ஜா. இந்த ஜா அப்படிங்கிற வார்த்தைய வச்சு இந்த செட் ஆஃப் சென்டென்சஸ் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. கேன் ஐ கோ? நான் போகலாமா? அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, क्या मैं जाऊँ? क्या मैं जाऊँ? मैं அப்படிங்கிறது நான் அப்படின்னு அர்த்தம். ஜா அப்படிங்கிற வார்த்தைக்கு போகிறது அப்படிங்கிற பொருள். ஸோ ஜாவும் அப்படின்னு வரனால நான் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் வென் டு கோ எப்போது போவது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கப் ஜாவும் கப் ஜாவும். அடுத்தது ஹவு டு கோ எப்படி போறது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கைசே ஜாவும் கைசே ஜாவும். நெக்ஸ்ட் செட் ஆஃப் சென்டென்ஸ்ல வந்து நம்ம ஆவும் ஆ அப்படிங்கிற வேர்பை எடுத்திருக்கோம். அதாவது ஆ அப்படிங்கிற வேர்ப்க்கான மீனிங் வருவது அப்படின்னு அர்த்தம். கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு சென்டென்சஸ் பாருங்க. கேன் ஐ கம்? நான் வரலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு क्या मैं आऊं? क्या मैं आऊं? அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வென் டு கம் எப்போ வருவது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கப் ஆவும் அப்படின்னு கேட்கணும். எப்போ வருவது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கப் ஆவும். நெக்ஸ்ட் ஒன் ஹவு டு கம் எப்படி வருவது அப்படின்னு கேட்கறதுக்கு கைசே ஆவும் கைசே ஆவும். அதாவது இந்த சென்டென்சஸ் எல்லாமே இந்த ஆவும் ஜாவும் இந்த மாதிரியான சென்டென்சஸ் எல்லாமே நீங்க உங்களை பத்தி ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது இல்ல கேட்கும்போது யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ, இப்ப இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, எப்படி வருவது அப்படின்னு சொல்லி கேட்கிறது, உங்கள பத்தி கேட்கிறீங்க. நான் எப்படி வருவேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறீங்க. ஸோ, கைசே ஆவும் அப்படின்னு ஹிந்தில வரும். அடுத்த செட் ஆஃப் சென்டென்சஸ் வந்து நம்ம கா அப்படிங்கிற வார்த்தைய வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். கா அப்படிங்கிற வேர்ப்க்கான மீனிங் சாப்பிடுவது. டு ஈட் அப்படின்னு அர்த்தம். ஸோ, இப்ப சென்டென்ஸ் பாருங்க. கேன் ஐ ஈட்? நான் சாப்பிடலாமா? அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, क्या मैं खाऊं? அப்படின்னு சொல்லி கேட்கணும். சாரி இந்த இடத்துல தமிழ்ல வந்து நான் கொஞ்சம் மிஸ்டேக் எழுதியிருக்கேன். அங்க நான் வரலாமா இல்ல, நான் சாப்பிடலாமா அப்படின்ற கேள்விக்கு क्या मैं खाऊं? அப்படின்னு சொல்லி கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன் வென் டு ஈட்? எப்போ சாப்பிடுறது அப்படின்னு கேட்கறதுக்கு கப் खाऊं? அப்படின்னு கேட்கணும். கப் खाऊं? அடுத்தது ஹவ் டு ஈட்? எப்படி சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு कैसे खाऊं? कैसे खाऊं? ஸோ இத எப்படி சாப்பிடுவேன் நானு அப்படின்லாம் கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி நேரத்துல இசே மே कैसे खाऊं? அப்படின்னு கேட்கலாம். இசே அப்படிங்கிறது இதை, மே அப்படின்னா நானு, कैसे खाऊं? அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கறது. அடுத்த செட் ஆஃப் சென்டென்சஸ் வந்து பட் அப்படிங்கிற வார்த்தை வச்சு நம்ம மேக் பண்றோம். பட் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் படிப்பது இல்ல டு ஸ்டடி அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. வாட் டு ஸ்டடி? என்ன படிக்கிறது அப்படின்னு கேட்கறதுக்கு क्या पढूं? அப்படின்னு கேட்கலாம். क्या पढूं? நெக்ஸ்ட் ஒன் வென் டு ஸ்டே வென் டு ஸ்டடி அப்படின்னு கேட்கறதுக்கு எப்போ படிப்பது அப்படின்னு கேட்கறதுக்கு கப் படும் அப்படின்னு கேட்கணும். கப் படும். அடுத்தது ஹவு டு ஸ்டடி? எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்கறதுக்கு कैसे पढूं? எப்படி படிப்பது? कैसे पढूं? ஸோ இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு வேர்ப்ஸ்க்கும் நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ப்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க இதே ஃபார்மேட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த சென்டென்சஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.